என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இது நாள் வரையிலும் இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. என் குழந்தையே, எதற்காகவும் கோபம் கொள்ளாதே. பொய் சொல்லவோ வேண்டாம். மற்றவர்கள் அதன் மீது அக்கறை கொண்டு வாழும் பொழுதுதானே அங்கு பொறுமை வந்து சேரும். அப்படிப்பட்ட பொறுமையின் மூலமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடுவாய். சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமாகவே வேறு யாரோ ஒருவரின் மூலமாக உன் வாழ்வில் வந்து சேரும். முதலில் இப்பொழுது உன் அருகில் இருப்பவர்களை, உன் குடும்பத்தில் உள்ளவர்களை பத்திரமாக பார்த்துக்கொள். எல்லோரும் அன்பை செலுத்தி அவரவர் தேவைகளை நிறைவேற்ற நினைக்கின்றார்கள். உன்னுடைய தேவைகளையும் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கொள். என் குழந்தையே, யார் மீதும் நீ வெறுப்பை காட்டுவதனால் உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவது இல்லை. இன்று எதுவும் மாறிவிடவும் போவது இல்லை. தவறு செய்தால் அதனை திருத்திக் கொள்ள முயற்சி செய். நற்குணங்களை பின்பற்றி நல்லவர்களாய் நீ வாழ வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இத்தனையும் உன்னுடைய என்பது மற்ற விஷயங்களையே மறக்க செய்கின்ற கனவுகளையும் கற்பனைகளையும் கூட அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த காலத்தில் இந்த தாயானவளை பார்க்க நீ வந்திருக்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் அடுத்து விதத்திற்கும் மாற்றப் போகின்றாய் என்றுதான் அர்த்தம். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எப்படியும் எது நடந்தாலும் எதற்காகவும் கலங்காத பிள்ளைகளுக்கு தோல்விகளே இல்லாமல் மனித வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வாழ்ந்துவிட முடியாது. எது பிழையாக இருந்தாலும் எது தவறாக இருந்தாலும் அத்தனையும் உன் தாயானவள் நான் சரி செய்வேன் என நம்பி காத்திரு. நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பு என்பது உனக்கான மதிப்பினையும் மரியாதையையும் தரக்கூடியது. அதனால் எப்படியும் எப்பொழுதும் வார்த்தைகளை கவனமாக இருக்கட்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய், உனக்கான பொறுப்புகள் என்ன என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள். வாழ்க்கையில் தெளிவும் நட்புகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நீ நினைத்தது நடந்ததே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நல்லது எப்பொழுதும் எதுவாகத்தான் நடக்கும். கேட்டது உடனே நடந்து விடாது. அதனால்தான் எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படுகின்றாய்? எதற்காக அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மறந்து வாழ பழகு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி இந்த தாயானவள் நான் இப்பொழுது உன்னை ஆசிர்வதித்து வாக்கு கொடுத்து விட்டேன். உன்னுடைய நன்மைக்காக மட்டுமின்றி நிம்மதிக்காகவும் கூட என்னை மாற்றிக்கொள்ள நினைப்பவன் என்பது நீதான். மனநோயாளியே தவிர மனிதனே இல்லை தங்கமே. நீயும் அப்படித்தான். உன்னுடைய நன்மைக்காகவே சிந்தித்து செய்யாமல் மற்றவர்களுக்காக பல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. ஒன்று முன்னே வந்து பின்னே செல்லும், அதுதானே இயற்கை நியதி. நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எது வந்தாலும் சரி சமாளி. தயாராக இரு. குறைக்குடம்தான் கூத்தாடும். அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளியே கொட்டும். ஆனால் நிறைக்குடம் என்பது மிகவும் அமைதியாக இருக்கும். அதுபோலதான் மனநிறைவோடு வாழ்வதற்கு ஏற்றாற்போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக உன் தாயானவள் நான் உனக்கு செய்து தருவேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ மனதார என் நாமத்தை மட்டும் உச்சரி. உடனே உனக்கு என் இருக்கரங்களையும் நீட்ட நான் ஓடோடி வந்து விடுவேன். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி என விட்டு போனவர்கள் எல்லாம் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து வைத்துக்கொள். என் குழந்தையே, மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தயக்கம் கொண்ட சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த தாயானவள் உனக்கு உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பி உனக்கு எனக்கான
பாதையை நான் தீர்மானமாக கொடுத்துள்ளேன். என் குழந்தையே, வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகி இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் என் குழந்தை, என் தாயானவள் எனக்காக இருக்கின்றாள் என்று நீ ஒரு வார்த்தை மனதில் நினைத்துக்கொள். என் பிள்ளையே, நான் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன். நான் எழுதியது தாங்கானது என்னோடு கிடைக்கப் போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கலியுகத்தில் நான் கண்டு தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கின்ற இங்கே இல்லை என்று நான் ஒரு பொழுதும் வருத்தப்பட்டதே கிடையாது. என் பிள்ளையே, உன் வெற்றிக்காக இங்கு எத்தனையோ தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரி செய்து தான் தரப்போகின்றேன். என் பிள்ளையே, அம்மா எனக்கு இப்படி ஒரு பதில் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகின்றீர்களே என்றுதான் கேட்கின்றாய். உண்மைதான், நான் உன்னை தேடி வந்தது அந்த பெண்ணை அவர்கள் விருப்பத்தோடு நல்ல மாற்றமாக நான் உனக்கு மாற்றி கொடுக்கப் போகின்றேன் என்று அறிவித்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் குழந்தை, இப்பொழுது நல்ல மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான அதிர்ஷ்டமே இதோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றது. யாரும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போகட்டும். உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது விடை காண முடியவில்லை என்று கேட்ட கேள்விக்கு எல்லாம் நான் விடையோடு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் குழந்தைக்கு உன் மனதோடு இந்த தாயானவள் இருக்கும் பொழுது நீ எதையும் பார்த்து வெளிப்படையாகின்றாய். முதலில் என் குழந்தை, நீ உன் நட்சத்திரத்தை காண காத்திருந்தால் அவரை உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் நான் அவன் உன்னை உருவாக்கி இருக்கின்றேன். மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைகள்தான். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள். என் குழந்தையே, வேண்டாம் என்று நீ சிறிது நொடி கலைந்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றாய். அதனால்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை உனக்கு தருவதற்காக இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். தடுக்கி விழுந்த நிலையை பார்த்து எல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, பரிதாபங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக இருக்காது. சில சமயத்தில் அதை நம் கைகளில் எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை எட்டும் தூரத்தில்தான் நாம் வைத்து கொண்டு இருப்போம். ஆனால் சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தையே. எந்த ஒரு வெற்றியை பெறுவதற்காக இருந்தாலும் அதை பெறுவது என்பது சிறிது காலதாமதமாகுமே தவிர அதற்காக நான் என் குழந்தையை விட்டு செல்ல மாட்டேன். என் பிள்ளையே, என்று நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு செல்வேன் என்று சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னோடு கேட்டுவிட்டு போ. மீதியை இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றுதானே உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மாற்றத்தை செய்வதில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. அந்த வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டிவிட்டாய். அதனால் இதை எப்படி ஏற்றுக்கொள் என் குழந்தையே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.